தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான அவிநாசி அப்பர் திருக்கோவில் கோங்கு நாட்டின் பெருமையும் பக்தர்களின் உயிரும் ஆகும். இன்று நாம் அறியப்போவது அதிசயங்கள் நிறைந்த அழியாத ஆன்மீக சக்தி கொண்ட இந்த புண்ணிய ஸ்தலத்தின் முழு வரலாறு. அழியாத அருள் நிலையாக விளங்கும் மரணங்கூட வெல்ல முடியாத தலம், மரித்தவரை உயிர்த்தெழுப்பிய சிவஸ்தலம், அதுதான் அவிநாசியப்பர் திருக்கோவில். அவிநாசி என்ற ஒரு சொல்லில் முழு வேதாந்தம் மறைந்து கிடக்கிறது. விநாசம் அழிவு, அவிநாசி அழியாதது. இந்த உலகம் உடல் அழியும், செல்வம் அழியும், உறவுகள் மாறும், ஆனால் ஆன்மா அழிவதில்லை, சிவன் அழிவதில்லை. இந்த தத்துவத்தை மனிதர்களுக்கு உணர்த்த சிவபெருமான் தேர்ந்தெடுத்த தலம்தான் இந்த அவிநாசி. பழங்காலத்தில் தேவர்கள் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்டனர். அவர்கள் ஓடிவந்து இந்த புனித நிலத்தில் புகலிடம் தேடினர், சிவனை வேண்டினர். அப்போது சிவபெருமான், இங்கு வந்தவர்களுக்கு அழிவு இல்லை என்று அருள் வழங்கினார். அதனால் இந்த இடம் அவிநாசி ஆனது. இந்த கோவில் ஒரு நாளில் உருவானது இல்லை. இது பல நூற்றாண்டுகளின் பக்தியின் சின்னம். சோழர்கள் கோவில் கட்டுமான அடித்தளம், கருவறை அமைப்பு, பாண்டியர்கள் மண்டபங்கள், கலைப்பணிகள், விஜயநகர மன்னர்கள் ராஜகோபுரம், திருவிழா மரபுகள், நாயக்கர்கள், ஓவியங்கள், சிற்பங்கள். இந்த கோவில் ஒரு வரலாற்று அருங்காட்சியகம் போல உள்ளது. நீங்கள் கோவிலுக்குள் நுழைகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். முன்னால் உயரமாக நிற்கும் ராஜகோபுரம், அதன் மீது சிவன் கதைகள், தேவதைகள், யாழ் நடனம். உள்ளே சென்றால் துவஜஸ்தம்பம், பலிபீடம், நந்தி, அதன்பின் கருவறை. அங்கு அமைதியாக, அழியாத சக்தியாக நின்று கொண்டிருக்கிறார் சிவன். அம்மன் சன்னதி, தாயின் கருணை, கண்களில் அன்பு. கருணாம்பிகை என்ற பெயரே அவளின் இயல்பை சொல்கிறது. பக்தர்கள் கூறுவது, குழந்தை வேண்டினால் கிடைக்கும், துன்பம் தீரும், மன அமைதி கிடைக்கும். பகுதி 6 முதலை வாய்ப்பிள்ளை அதிசயம் 1 மணி நேரம். மிக விரிவான கதை. இந்த பகுதிதான் இந்த கோவிலின் இதயம். அமைதியான அவிநாசி கிராமம். காலை நேரம். 2 சிறுவர்கள். சிரிப்பு, விளையாட்டு, கவலை இல்லாத வாழ்க்கை. அவர்கள் குளத்துக்கு செல்கிறார்கள். தண்ணீரில் இறங்கியவுடன் ஒரு பெரிய முதலை ஒரு குழந்தையை விழுங்குகிறது. அம்மாவின் கத்தல். கிராமத்தின் அதிர்ச்சி. ஆண்டுகள் கடக்கின்றன. மற்றொரு குழந்தை வளர்கிறது. உபநயனம் நடைபெறுகிறது. மற்ற குடும்பம் இன்னும் துக்கத்தில். அந்த நேரத்தில் வருகிறார் சுந்தரர் நாயனார். அவர் கேட்கிறார், ஏன் ஒரு வீட்டில் சந்தோஷம், மற்ற வீட்டில் துக்கம்? அவருக்கு உண்மை தெரிகிறது. அவர் இறைவனை வேண்டுகிறார். அவரின் குரல் நடுங்குகிறது. பாடுகிறார். அந்த தேவாரம் இன்று வரை ஒலிக்கிறது. தண்ணீர் அசைகிறது. முதலை மேலே வருகிறது. அது வாயை திறக்கிறது. அந்த குழந்தை உயிருடன் வெளியே வருகிறது. அதுவும் அதே வயதில். அம்மா அழுகிறார். ஆனால் இப்போது அது மகிழ்ச்சி கண்ணீர். மக்கள் ஓம் நமசிவாய என முழங்குகிறார்கள். இந்த நிகழ்வுதான் இந்த கோவிலை உலகம் முழுவதும் பிரபலமாக்கியது. சுந்தரர் பாடிய பாடல்கள் பக்தியின் உச்சம். இறைவனை கட்டுப்படுத்தும் அன்பு. தேவாரம் இசையில் இறைவன். சித்திரை தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.
பெரிய தேர். முதலை பிள்ளை விழா. அந்த அதிசயத்தை நினைவுகூரும் விழா. இந்த கோவிலின் சிறப்பு. மரண பயம் நீங்கும். பாவ நிவர்த்தி. குழந்தை பாக்கியம். இங்கு வந்தால் வாழ்க்கை மாறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பகுதி 10. அவிநாசி ஊர். 15 நிமிடம். அவிநாசி கோங்கு நாட்டின் இதயம். பழமையான கலாசாரம். பக்தி மரபு. அழிவில்லாதவன் அருளால் நாம் அழிவில்லாத ஆனந்தத்தை பெறலாம். ஒரு நாள் நீங்களும் இந்த கோவிலுக்கு செல்வீர்கள். அப்போது நீங்கள் கேட்பது மணி ஒலி அல்ல. அது சிவனின் அழைப்பு.